I think she fails to understand that in this present juncture, Manipur is the lowest per capita income bearing state and the highest inflation. How do you expect a state that is lowest in income and paying highest prices to survive? You already have a conflict. You've had the worst floods in the last 35 years, unprecedented floods that we have ever seen in the last 35 years. And the Honorable Finance Minister, she grins from ear to ear, she smiles and she places a budget that is anti-people. Madam, you don't need rocket science to understand dynamics of what is people-friendly, and that goes against the interests of a nation. மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். வணக்கம். இந்திய நாட்டிற்குள்ளாக தான் இருக்கிறதா இந்த மாநிலம் என்ற கேள்வியை பலமுறை அங்கிருக்கக்கூடிய மக்களும் நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் மோடி மற்றும் அவரது கூட்டாளிகளை பார்த்து கேட்டாயிற்று. மணிப்பூரை பற்றி தான் நான் பேசுகிறேன். மணிப்பூர் மக்கள் இந்த வேதனையிலும் கூட தங்களுக்கு தேவையான தகுந்த ஒரு எம்பியை தேர்ந்தெடுத்து பாராளுமன்றத்தில் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பியாக வெற்றி பெற்ற ஆல்ஃபிரட் ஆர்த்தரை பற்றி தான் நான் பேசுகிறேன். ஆல்ஃபிரட் ஆர்த்தர் மிகப்பெரிய அளவிலான கேள்விகளை கேட்டு பாஜகவை அகல பாதாளத்தில் தள்ளியிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். பாராளுமன்றத்தில் அவர்கள் பேசிய பேச்சு அங்கிருக்கக்கூடிய அனைவரும் கண்ணீர் மல்க கேட்டுக் கொண்டிருந்தார்கள். இத்தனை நாட்கள் அவர்கள் அனுபவித்த மிக மோசமான காலகட்டங்களை ஒவ்வொன்றாக கேள்விகளாக மாற்றி கேட்டுக் கொண்டிருக்கிறார் ஆல்ஃபிரட் ஆர்த்தர். I think she fails to understand that in this present juncture, Manipur is the lowest per capita income bearing state and the highest inflation. How do you expect a state that is lowest in income and paying highest prices to survive? You already have a conflict. You've had the worst floods in the last 35 years, unprecedented floods that we have ever seen in the last 35 years. And the Honorable Finance Minister, she grins from ear to ear, she smiles and she places a budget that is anti-people. Madam, you don't need rocket science to understand dynamics of what is people-friendly, and that goes against the interests of a nation. ஆல்ஃபிரட் ஆர்த்தர் தொடங்குவதே இப்படிதான். நாங்களும் இந்த இந்திய நாட்டினுடைய மக்கள் தான். எங்களையும் நீங்கள் திரும்பி பாருங்கள். இத்தனை நாட்களாக, அதாவது கடந்த 15 மாதங்களாக ஒட்டுமொத்த மணிப்பூரே பிரச்சனையில் தத்தளித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு முறையாவது வந்து பார்வையிட்டீர்களா பிரதமர் அவர்களே? நாங்களும் இந்த இந்தியாவை சார்ந்தவர்கள்தான், இந்திய குடிமகன்கள் தான் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். மணிப்பூர் வரலாற்றிலேயே இதுவரை இல்லாத அளவிலான மிகப்பெரிய கலவரம் அங்கே மூண்டிருக்கிறது. 2 சமுதாயங்கள் அடித்து சின்னாபின்னமாகி எரிந்து போய் மணிப்பூரே ஓலக்குரல் இட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு முறையாவது வந்து எட்டி பார்த்து விட்டீர்களா, அல்லது ஒரு முறையாவது மணிப்பூரை பற்றி வாய் திறந்தீர்களா என்ற கேள்விக்கு இன்றைய வரையிலும் மோடிக்கு பதில் இல்லை. அங்கிருக்கக்கூடிய குழந்தைகளும் பெண்களுடைய ஓலக்குரல் உங்களுக்கு கேட்கவில்லையா என்று பாராளுமன்றத்திலே வைத்து கேட்டுக் கொண்டிருக்கிறார். கடந்த 2023 மே மாதத்திலிருந்து இன்று வரை மணிப்பூர் கடந்து போகின்ற அனைத்து விதமான மோசமான காலகட்டங்களில் எப்போதாவது மத்திய அரசாங்கமோ ஆட்சி செய்யக்கூடிய அரசாங்கமோ ஒரு கேள்விகளையோ அல்லது ஏதாவது ஒரு திட்டங்களையோ அல்லது அவர்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையோ நீங்கள் எடுத்திருக்கிறீர்களா? நீங்கள் மணிப்பூரை தான் வந்து பார்வையிடவில்லை. மணிப்பூரில் இருக்கக்கூடிய முதலமைச்சரையாவது மாற்றி இருக்கலாம் அல்லவா? அது கூட உங்களால் செய்ய முடியவில்லை. வெள்ள பிரளயம் ஏற்பட்டு மிகப்பெரிய அளவில் தத்தளித்து அதிலிருந்து மீண்டு வருவதற்குள்ளாக 2 சமுதாயங்களுக்கு இடையேயான சண்டை, அந்த சண்டையை மூட்டிவிட்டு தீ எறிந்து ஒட்டுமொத்த மணிப்பூரை பற்றி எறிந்து பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு குழந்தைகள் எரியூட்டப்பட்டு கலவரங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் தேர்தல் பிரச்சாரங்கள் போன்ற விஷயங்களில் மிகப்பெரிய அளவிலான ஈடுபாடுடன் இருந்தது நமக்கு தெரியும். ஒரு முறையாவது நீங்கள் எங்களை வந்து பார்த்திருந்தால் இந்த பிரச்சனையை முடித்து வைத்திருக்கலாமே. ஒரு சிறு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை உங்களால் தீர்த்து வைக்க முடியவில்லை என்றால் ஒட்டுமொத்த இந்திய நாட்டை நீங்கள் எப்படி பாதுகாப்பாக ஆட்சி செய்வீர்கள் என்பதில் நாங்கள் நம்ப வேண்டும் என்று ஆல்ஃபிரட் ஆர்த்தர் கூறிய பேச்சுக்கள் ஒவ்வொருவரையும் கண்ணீர் மல்கச் செய்கிறது. தன்னுடைய மூதாதையர்கள் காலத்திலிருந்து இந்தியாவை பாதுகாத்து இந்தியாவிற்காக போராடி ஒவ்வொரு விஷயங்களும் இந்தியாவிற்காக செய்து கொண்டு வந்தவர்களை தற்போது ஒட்டுமொத்தமாக அவர்களுடைய மனதிலிருந்தே நீக்கம் செய்வது எந்த விதத்தில் கேள்விக்குறியில்லாமல் இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள்.
குறிப்பாக மோடியை பார்த்து கேட்கக்கூடிய கேள்விகள் நிர்மலா சீதாராமனை பார்த்தும் கேட்டிருந்தார். குறிப்பாக அந்த பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது நிர்மலா சீதாராமனை பார்த்து கேட்டார், ஒரு மாநிலம் மிக மோசமான காலகட்டத்தில் எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாத பொருளாதார மற்றும் மிக குறைவான தாழ்ந்த நிலையில் இருக்கும் பொழுது மீண்டும் விலைவாசிகளை ஏற்றி அவர்களை ஒட்டுமொத்தமாக தரம் தாழ்ந்த மாநிலமாக மாற்றுவதற்கு உங்களால் மட்டும்தான் முடியும். ஒட்டுமொத்தமாக மக்களுக்கு எதிரான பட்ஜெட்டாக தான் இதை நாங்கள் பார்க்கிறோம் என்று மிக காட்டமான குரலில் தொண்டை இடற கண்ணீர் மல்க பேசியிருக்கிறார் ஆல்ஃபிரட் ஆர்தர். மணிப்பூர் மக்களே, நீங்கள் சரியான ஒரு எம்பியை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். ஆல்ஃபிரட் ஆர்தர் மூலமாக எத்தனை பேர் நலம் பெறப் போகிறார்கள், எத்தனை ஆல்ஃபிரட் ஆர்தர்கள் பாராளுமன்றத்தில் உயிர் தெழப் போகிறார்கள். மோடிக்கு இனிமேல் தூக்கம் இருக்காது. பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.